Hi, my dear beautiful people in the world. Good morning. உலக மக்களே வணக்கம். இன்று பார்த்தீர்களானால் என்ன சீரியஸ் ஃபோட்டோ பார்த்தீங்களா? இன்னைக்கு கனவு காணுங்கள் என்று சொன்னவர் யார்? அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருடைய நினைவு நாள் இன்று. அப்படியே போயிடல, ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதனால் நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க. பட் வருடம் ஆமாம், ஒவ்வொரு உண்மையான தலைவர்கள் லைக் எம்ஜி ராமச்சந்திரன், காமராஜர், அண்ணா, அப்துல் கலாம் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் போன்றவர்களின் அந்த நினைவு நாள், பிறந்த நாள் அன்னைக்கு மறவாமல் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் நான் மக்களுக்கு வாசிச்சோ அல்லது எனக்கு தெரிந்த வரையில் புத்தகங்களை படிக்காமையோ பேசிவிடுவேன். அதுபோல தான் இன்னைக்கு புஸ்தகத்தை பார்த்து படித்ததில் பிடித்தது. கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். கனவு காணுங்கள். அப்துல் கலாம். வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறிக்கோளை அடையும் முயற்சியாகவே தெரிகிறது எல்லாருக்கும். ஆமாம், உண்மைதான். வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறிக்கோள், நல்லதோ கெட்டதோ, சம்திங் எல்ஸ். யார் எதை நோக்கி போகிறார்கள் என்று தெரியாமல் தானே நம்ம ரோட்டில் போகிறவர்கள் எல்லாரையும் கணக்கிட்டு சொல்கிறோம். எங்கே போகிறாயா, எதுயா போகிறாயா, என்ன சாதிக்கையா போகிறாயா, பளிச்சுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம்னா பணத்துக்கு பின்னால் ஓடுறாங்க. அவர்கள் யார் என்று தெரியாமல் கூட, அறிந்து கொள்ளாமல் கூட உன்னையே அறிவா என்கிறார் சாக்ரட்டிஸ். ஆனால் இங்கே 800 கோடி பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஒருவரும் அவர்களை அறிந்ததாக எனக்கு படவில்லை. எனக்கு இது என் சொந்த கருத்து. சரிங்களா, அப்படி போகலாம். வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறிக்கோளை அடையும் முயற்சியாகவே தெரிகிறது எல்லாருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று விடுகிறது அவர்களுடைய வளர்ச்சி. எல்லாரும் போராடுறோம், ஓடுறோம், ஜெயிக்கிறோம். ஆனால் ரொம்ப பேருடைய வாழ்க்கை அப்படியே என்ன நின்றுடுது. அது தோல்வியானும் தெரியல, வெற்றியானும் தெரியல. கஷ்டங்களா ரத்தத்தில் உறைந்த பேப்பர் மாதிரி, ஒரு வெள்ளை பேப்பர் ரத்தத்தில் உறைந்தால் எப்படி இருக்கும், அப்படிதான் பிறக்கும் பொழுது ஒரு தாய் வயிற்றிலிருந்து இந்த உலகிற்கு வெளியே வரும் பொழுது எல்லாம் தெய்வங்களாக தான் பிறக்கிறோம். பிறந்த உடனே தான் அதுக்கப்புறம் நம்ம அம்மா, தாயா, தந்தையா, சமூகமா, உலகமா, சூழ்நிலையா, பசியா, பட்டினியா, ஏதோ ஒன்று அவர்கள் வளர்ச்சியை பாதித்து விடுகிறது. அல்லது மிகப்பெரிய வானுயரத்துக்கு வளர்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கேவலமாக இருக்குது, அவ்வளோதான். ஏழைக்கு அப்படியே ஏழையாக இருந்துறான்னா அவன் வாழ்வு கஷ்டங்கள், நஷ்டங்கள், வெறுவை துளிய அதெல்லாம் சிந்தி கிந்தி வஞ்சிக்கப்பட்டு, சம்பளம் கொடுக்கப்படாமல் பட்டு, சாப்பாடு இல்லாமல், வீடு இல்லாமல் ரோட்டில் வேணா இருப்பான். பட் அவனுக்கு தூக்கம் வரும். ஆனால் இந்த எல்லா மகளையும் அடித்து நொறுக்கி தின்னு ஆட்டையை போட்டு கொத்த டிமையாக வச்சு சம்பாரித்து கோடியா கோயில் நிலங்களை கூட விட்டு வைக்க மாட்டான். ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பான். ஏரி, குளம், மீன் வாழற இடம், பாம்பு வாழற இடம், யானைகள், மிருகங்கள் வாழற இடம், எல்லா இடங்களையும் ஆட்டையை போட்டு மண்ணை வெட்டி, மணலை வெட்டி, கனிமங்களை வெட்டி எல்லாம் திருடி தின்னவன் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பான். பட் தூக்கம் இல்லாமல் இருப்பான். கேட்டால் எங்களுக்கு 1000 கப்பல் இருக்குதுன்னுவான், ஃப்ளைட்டு இருக்குதுன்னுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா ஒரே சொரியும், சரங்கும், புண்ணும், கிட்ட போக முடியாது, நாத்தாண்டியும் அந்த மாதிரி. சரி, ஓகே. ஜான் பாஸ்கோ விட்டு அப்படியே தான் எல்லாரையும் திட்டிகிட்டு இருப்பேன். சரி, ஐயாவை பற்றி பேசும்பொழுது அது வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படியே கடன்னு போயிடுறேன். சரியா? வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறிக்கோளை அடையும் முயற்சியாகவே தெரிகிறது எல்லாருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று விடுகிறது அவர்களுடைய வளர்ச்சி. சரிங்களா?
அணு விஞ்ஞானி, குடியரசு தலைவர். அணு விஞ்ஞானி, குடியரசு தலைவர் என்று உயர்ந்த நிலைகளை எட்டிய பின்பு என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்ற பிறகும் பாரத ரத்னா என்கின்ற மிகப்பெரிய விருதை பெற்ற பின்பு ஒருவர் பெறுவதற்கு என்ன இருக்க முடியும்? பாரத ரத்னான்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு ஆமாம் ஒரு அற்புதமான ஒரு விருதை பெற்றதுக்கு அப்புறம் என்னங்க இருக்குது? ஓகேவா என்கிறார் அப்துல் கலாம். சரியா? குழந்தைகளை கனவு காண வைப்பது, குழந்தைகளை கனவு காண வைப்பது, இளைஞர்களை புதிய சாதனைக்கு தயார் செய்வது, இளைஞர்களை புதிய சாதனைக்கு தயார் செய்வது, நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வது, நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் இளைஞர்களும் வாலிபர்களும், இன்றைய இளைஞர்களும் வாலிபர்களும் வெற்றி தலை குனிய வேண்டும் என்றே நான் சொல்வேன். ஏனென்றால் நான் பார்க்கிற ஏங்க அப்துல் கலாம் அவர்களுக்கு அப்புறம் யாருமே இளைஞர்கள் இல்லையாங்க? கேட்கிறேன் இளைஞர்களை, வாலிப பெண்களே, அப்துல் கலாம் அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஒருவர் கூடவா இல்லை? உங்களுக்காக தானே அவர் பாடுபட்டார், வாழ்ந்தார். இளைஞர்கள், வாலிப பெண்கள் இருந்து உங்களுக்காக வாழ்ந்தார். என்ன சொல்றார் பாருங்க, குழந்தைகளை கனவு காண வைப்பது, இளைஞர்களை புதிய சாதனைக்கு தயார் செய்வது, இளைஞர்களை புதிய சாதனைக்கு தயார் செய்வது, நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வது, நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க வாலிப பெண்களே, இளைஞர்களே? நாட்டை வளர்ச்சி பாதை என்றால் என்ன? அப்போ வளர்ச்சி இல்லை என்றுதானே அர்த்தம். குட்டிச்சவராக இருக்கிறது என்றுதானே அர்த்தம். நாரி போய் கிடக்கிறது என்றுதானே அர்த்தம். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள், முள்ளமாரித்தனங்கள், முடிச்சவுக்கிற தனங்கள் எல்லாம் இருந்தால் எப்படி நாடு வளர்ச்சி அடையும்? அடையாதே. அதனால்தான் அவர் கேட்கிறார் வாலிப பெண்களிடமும் இளைஞர்களிடமும் நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வது. அவரே இருக்கும்போதே எதுவும் நடக்கலை. அவரே சொல்லிட்டாரு, நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வது. வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை என்பதுனால தானே அந்த கேள்வி அங்கு வருகிறது, அந்த ஆதங்கம் அங்கு வெளிப்படுகிறது. அப்படி என்றால் அவர் இருக்கும்போதே ஒருவரும் இல்லை, இனிமேலாவது வரப்போகிறார்களா என்ன? ரொம்ப வேதனை அடைகிறேன் நான். இந்த வாலிபர்களை, இந்த உலகத்தை, இந்த மக்களை, இந்த சமூகத்தை, இந்த அரசாங்கத்தை, இந்த அரசாங்க அதிகாரிகளை, அப்புறம் அந்த தனியார் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஐ ஹேட் தெம். நான் அவர்களை வெறுக்கிறேன். சரி, ஏதோ இந்த இளைஞர்களையும் வாலிப பெண்களையும் நம்பி இந்த உலகம் இருக்குது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாலிப பெண்கள் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெறுகிறார்கள். அந்த பிள்ளைகளே அந்த பெற்றோர்களை நம்புவதில்லை. அட போயா அப்பனா ஆத்தா. நீ பார்த்தீங்களா எவ்வளோ நியூஸ் இப்போ கூட கள்ளக்காதலில் யாரோ ஒரு 7 வருஷம் ஜெயிலில் இருந்து இந்த குழந்தைங்கள நான் தூக்கு மாத்திரை கொடுத்து கொண்டால ஒட்டி. ஆமாம், இது மாதிரி. ஸோ போகலாம், நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த கேவலங்களை பற்றி பேச வேணாம். அப்போது குழந்தைகளை கனவு காண வைப்பது, இளைஞர்களை புதிய சாதனைக்கு தயார் செய்வது, நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வது என்று அநேக குறிக்கோள்களை, செயல் திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் யார்? அப்துல் கலாம் அவர்கள். எளிய குடும்பத்தில் பிறந்த கலாம் அறிவு தேடல் மிக்கவர். எளிய குடும்பத்தில் பிறந்த கலாம் அறிவு தேடல் மிக்கவர். 10 வயதில் அவர் கனவு கண்டார். எவ்வளோ? 10 வயசுலேயே அவர் கனவு கண்டு விட்டார். ஒரு நாள் என்னுடைய படமும் பேப்பரில் வரும், ஒரு நாள் ஏன் ஃபோட்டோ கூட பேப்பரில் வரும். அப்போது அவர் படித்து கொண்டே பேப்பர் போடும் பையனாகவும் பகுதி நேர வேலை பார்த்துருக்கிறார். எத்தனை பேர்கள் பேப்பர் போடுற பையனாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க? நானும் வாழ்ந்திருக்கேன். நானும் சிறு வயதிலிருந்தே பேப்பர் பண்ணாத வேலை. ஆமாம், எல்லா கருமாந்திரம் வேலைகளையும் பார்த்துருக்குறேன். 1964ன்னு சொல்லுவாங்க, அது என் பேர்லேயே இருக்குது. 3/1/1963. 3 என்பது ஆமாம் தேதி, 1 என்பது ஜனவரி மாதம், 1963 என்பது நான் பிறந்த வருடம்.
அதுலேயே 63 இருக்குது. ஆயர்கலை 64, இன்னும் ஒன்றே ஒன்று தெரில. அது என்ன தெரியுமா? பொய் சொல்ல தெரில. ஆயர்கலை 64ன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. 63 கலைகள்லேயும் ஏதோ ஒரு 2%, 1%, 10% எனக்கு தெரியும். பட் சுத்தமாக 1% கூட தெரியாத அந்த 64வது கலையா அல்லது முதல் கலையா எனக்கு தெரியல. அந்த திருட்டு, பொய், அயோக்கியத்தனம், ஏமாத்துறது, முள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கிறது, கேப் மாதிரித்தனம், அது எனக்கு தெரியல. அதனால தான் என்னை இளிச்சவாயன் என்கிறார்கள். என்னை இளிச்சவாயன், அவன் பழைக்க தெரியாதவன்ப்பா என்கிறார்கள். என்ன பரவாயில்ல, நீ சொல்லிட்டு போ, தாராளமாக நீ சொல்லலாம். நான் சொல்லலாம் இன்னும் தெட்டில் எவ்வளோ கழுவி ஊற்றுறேன். அதே மாதிரி நீ கூட என்ன கழுவி ஊற்று, அதுக்கு உனக்கு உரிமை உண்டு. இது ஜனநாயக நாடு இல்லையா? சரி, அப்படியே போகலாம். எளிய குடும்பத்தில் பிறந்த கலாம் அறிவு தேடல் மிக்கவர். 10 வயதில் அவர் கனவு கண்டார். ஒரு நாள் என்னுடைய படமும் பேப்பரில் வரும். அப்போது அவர் படித்து கொண்டே பேப்பர் போடும் பையனாகவும் பகுதி நேர வேலை பார்த்திருக்கிறார். கலாம் விண்வெளி விஞ்ஞானம் படித்தவர். கலாம் விண்வெளி விஞ்ஞானம் படித்தவர். விமானம் ஓட்டுவார். என்னது? விமானம் ரைட் ஓட்டுவார், பைலட்டு. கவிதைகள் எழுதுவார். ஆமாம், கவிதைகள் கூட எழுதுவார். ஆமாம். அப்புறம் வீணை வாசிப்பார், வீணையும் வாசிப்பார். அப்புறம் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கிறார். அறிவியல் சம்மந்தப்பட்ட, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்களை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஆமாம், நான் இப்போது இருப்பதை விட இன்னும் அதிக அளவில் இருக்க வேண்டும் என்கிற தாகம் அவரிடம் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் சிறப்பாக, இன்னும் மேலும் மேலும் உயர்ந்தவனாக, திறமை உள்ளவனாக, அனைத்து விஷயங்களையும் கற்றறிந்து, அதில் தெளிவு பெற்று, அதில் சிறந்து விளங்கி, அதில் எல்லோருடைய மதிப்பு எண்களையும் பெற்று, ஆமாம், அப்படி ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவராக அவர் வாழ்ந்து இருக்கிறார். ஆமாம், 70 கடந்த பின்னும் பல்கலை மாணவர்களுக்கு விரிவுரையாற்றவும் ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சிகளை தொடரவும் செய்கிறார் அவர். எப்படி? ஆமாம், 70 கடந்த பின், 70 வயதுக்கு அப்புறம் கூட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விரிவுரை ஆற்றுவது, அப்புறம் ஆராய்ச்சி கூடத்தில் ஆராய்ச்சிகளை தொடர்வது, இப்படி இருந்திருக்கிறார். கலாம் தம்முடைய வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார். ஆமாம், உண்மைதான். ஜனாதிபதியெல்லாம் இருந்தார்ல. ஸோ கலாம் தம்முடைய வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார். எது என்னுடைய பாதை என்கிற கேள்வி அவருள் எழுந்தது. அந்த கேள்விக்கான பதிலை அவர் கண்டு இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? கண்டு இருக்கிறார். ஆமாம், என்னுடைய பாதை எந்த பாதை என்பதை அவர் தனக்கு தானே கேள்விகள் எழுப்பி தன்னுடைய பாதை எதுவென்று அவர் கண்டறிந்து அந்த பாதையில் சென்றதால் வெற்றி பெற்றார். இங்கு எத்தனை பேர் உங்கள் பாதைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்களுக்கு உங்கள் அப்பா பேர் தவிர உங்கள் அப்பாவை பெற்றாரே தாத்தா, அவர் பேர் தெரியுமா? தாத்தாவை பெற்றாரே அப்பா, அவர் பேர் தெரியுமா? அந்த அப்பாவை பெற்றாரே அவர் பேர் தெரியுமா? ஆனால் தேவை எல்லாமே சேரம், சோழம், மயிரம், மண்ணாங்கட்டி, பாண்டியம், புடுங்கினான், கத்த கட்டினான். வாட் அ பிளடி ஸ்டூபிட் ஆர் யூ பீப்புள்ஸ். அப்பா பேரு கூட சரியாக தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். கணவன் பேர் தெரியாத பெண்கள் இருக்கிறார்கள். ஆமாம், போயிட்ட கண்ணகிக்கும் மாதவிக்கும் கோவலனுக்கும் கேவலமாக இருக்குது உங்களை பார்த்தா. உன்னை அறிந்து கொள், உன் பாதை என்ன என்பதை தெரிந்து கொள், உன்னுக்குள்ளார இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வா. ஏன், எதுக்கு நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? இந்த வேலையை செய்கிறதுனால எனக்கு பிற்காலத்தில் என்ன பிரச்சனை வரும், இல்லை நிகழ்காலத்தில் என்ன பிரச்சனை வரும்? இப்படிப்பட்ட வேலையை நான் ஏன் செய்ய வேண்டும்? எதுக்காக செய்ய வேண்டும்? ஏன்டா கேள்வி கேட்க மாட்டீங்க? பார், அவர் தன்னுடைய பாதையை தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டார். சாக்ரட்டி சொல்வாரே, ஆமாம், உன்னையே அறிவாய் என்று. அதுபோல் உங்கள் ஒவ்வொரு உலகில் உள்ள ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான திறமைகள் மறைந்து கிடக்கிறது. அதை கண்டறிந்து அதில் மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன என்பதை அறிந்து அதன்படி வாழ்வாதாரத்தை வளர்த்து கொண்டால் வளமுடன் வாழ முடியும், நலமுடன் வாழ முடியும், ஆரோக்கியமாய் வாழ முடியும், சிறப்புடன் வாழ முடியும், எல்லோருடைய அன்பை மெயினாக பெற்று வாழ முடியும். உலக மக்களின் அன்பை பெறுவது எவ்வளோ பெரிய விஷயம். நான் பெற்றிருக்கிறேன்.
ஏகப்பட்ட மக்களின் உலக மக்களின் அன்பை நான் பெற்றிருக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிலர் திட்டுறாங்க, அது செய்வதான் செய்வாங்க. இப்போ நான் திட்டலையா? நான் திட்டுறேன்னா எல்லாரும் திருந்தணுன்றதுக்காக திட்டுறாங்க. ஆனால் யாரும் திருந்த மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். திருடன் ஜெயிலுக்கு போவான்னு தெரிஞ்சுதான் திருடுறேன். அப்படி தான் எனக்கு இவங்க யாரும் திருந்த மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் திருத்தத்துக்கு முயற்சி செய்யலாம். அதில் நான் தோல்வி அடைவேன்றது எனக்கு தெரியும். பட் அதையாவது நீங்களாம் செய்யுங்களா? ஆளாளுக்கு செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கிறீங்களே. எவ்வளோ குற்றம் உன் கண் எதிர்க்க, இந்த செகண்ட் உன் கண் எதிர்க்க, ஒவ்வொரு கண் எதிர்க்க 8 கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டில். 8 கோடி பேரில் குறைஞ்சது ஒரு கோடி பேர் அது நல்ல ஃபோன் வச்சுருப்பான், செல்ஃபோன். அப்படியே வீடியோ எடுக்கலாம். போலீஸ்காரன் அவன் இவன் லஞ்சம் வாங்குறது, என்னென்ன கருமாந்திரங்கள் உன் கண்ணுக்கு முன்னால் நிகழுது, அதெல்லாம் வீடியோ எடுத்து நீ யூடியூப்பில் போட்டினா துட்டாவது கொடுப்பான். ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க? கேமரான்னு 10 வருஷமாக கத்தின்னு இருக்கிற ரோட்டில் கேமரா வச்சு அதை திருடி எடுத்துகிட்டு போய் கைலாங்கல்ல போட்டு விற்று தின்னுபவர்களாக இருக்கிறீங்களே தவிர, வீட்டுக்கு வீடு கேமரா வச்சா என்ன? வீட்டுக்கு வீடு திருடுற, வீட்டுக்கு வீடு அயோக்கியத்தனம் பண்ணுற, வீட்டுக்கு வீடு கள்ளக்காதல் வச்சுக்கிற, வீட்டுக்கு வீடு படிக்க மாட்டுற. அடைச்ச நீ திருட்டுத்தனமாக சம்பாரித்து வச்ச பணங்கன்னா எவனாவது ஆட்டையை போடாமல் இருக்கணும்னா அதுக்காவது கேமரா வேணும். இல்லை, ஏன் கேமரா பொருத்த மாட்டுறீங்க? அப்படியே பொறுத்தனாலும் ஏன் அந்த கேமரா வேலை செய்ய மாட்டேங்குது? என்ன அரசாங்கம் இது? அரசாங்கத்தை நீங்கள் கேள்வி கேட்காத வரைக்கும் கொத்தடிமையாக காலங்காலமாக சாவ போகிறீங்க. அதுவும் 2026க்கு அப்புறம் இந்த உலகம் இருக்குமா? கண்டிப்பாக தெரியல. ஏன்னா என் கனவுகள் பயங்கரமாக 2026லேயே இந்த உலகம் அழிஞ்சிடும்னு எனக்கு வர கனவுகள் அப்படி சொல்லுது. அவர் கனவு காணுங்கள்ன்றார். என்னத்தை கனவு காண்றது? அப்துல் கலாம் சொல்லுகிறார், கனவு காணுங்கள் என்கிறார். என் கனவுகள் எல்லாமே என்னை தொல்லை செய்கிறது, துன்பப்படுத்துகிறது, தூக்கத்தை கெடுக்கிறது. என்னத்தை சொல்வது? சரி, நான் போகிறேன். என் விஷயம் இங்கே முக்கியம் இல்லை. இன்றைக்கு அவருடைய நினைவு நாள். அவரை பற்றி நான் வாசித்து விடுகிறேன். சரியா? நான் இப்போது இருப்பதை விட இன்னும் அதிக அளவில் இருக்க வேண்டும் என்கிற தாகம் அவரிடம் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. 70 கடந்த பின்னும் பல்கலை மாணவர்களுக்கு விரிவுரை ஆற்றவும், ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி அதை தொடரவும் செய்தார் அவர். ஆர்ஐபி இன்னைக்கு ரெஸ்ட் இன் பீஸ், இன்னைக்கு இறை பாதங்களில் இருக்கிறார். ஓகே, சரி. கலாம் தம்முடைய வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார். எது என்னுடைய பாதை என்கிற கேள்வி அவருள் எழுந்தது. அந்த கேள்விக்கான பதிலை அவர் கண்டறிந்திருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்களும் கண்டறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பாதை என்ன? உங்கள் செயல்கள் என்ன? உங்கள் திருப்தி என்ன? உங்கள் நிம்மதி எங்கே இருக்கிறது? உங்கள் அமைதி எங்கே இருக்கிறது? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் நிலை இப்பொழுதே இப்படி என்றால் நாளை எப்படி இருக்கும்? இன்னும் 5 வருடங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இன்னும் 10 வருடங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஆராய்ந்து ஆய்வு செய்து அந்த குழந்தைங்களோட அன்பு செலுத்துங்கள். அப்புறம் எம்ஐடி சென்னையில் பொறியியல் படித்த கலாம் இந்திய பாதுகாப்புத்துறை விமான பிரிவு அமைப்பில் விஞ்ஞானியானார். இங்கே சென்னையில் எம்ஐடியில் படித்து அந்த பொறியியல் படிப்பை படித்து இந்திய பாதுகாப்புத்துறை இருக்குது இல்லைங்களா, அதில் விமான பிரிவு இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்பில் விஞ்ஞானி ஆனார். அடுத்து ஏவுகணை உருவாக்கும் பணி. நெக்ஸ்ட் ஏவுகணை உருவாக்கும் அந்த பணி. சரியா? அப்போது அவருக்கு கீழே 500 விஞ்ஞானிகள் வேலை பார்த்தனர். யாருக்கு கீழே? அப்துல் கலாம் ஐயாவுக்கு கீழே 500 விஞ்ஞானிகள் வேலை பார்த்து இருக்கிறார்கள். சரியா? அப்போது அறிவு, நுட்பம், புதிய சிந்தனை, கடும் உழைப்பு, ஒருங்கிணைக்கும் திறன் கொண்டவர் அவர். இந்திய ஏவுகணை அறிவியலுக்கு புத்துயிர் அளிக்க அவரால் முடிந்தது. அப்துல் கலாம் அவர்களைப் போலதான் எல்லோரும், எல்லா மனிதனுக்கும் அறிவும் ஆற்றலும் இருதயமும் ஈரலும் அப்புறம் பிரைன் எல்லாம் கண்ணு காது இது எல்லாமே ஒன்று தானப்பா. ஏன்னாப்பா உங்களிடம் இருக்கும் சிந்திக்கும் திறனை அழித்து விட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. உங்களிடம் எல்லாமே இருக்கிறது. நீதான் கடவுள் பாதி மிருகம் பாதியாக இருக்கிற. ஏன் கடவுளாக வாழ மாட்டுற, மிருகமாக வாழற? கடவுள் பாதி மிருகம் பாதி மனிதன் என்கிறார். ஆமாம், என்னது மனிதன் என்கிறோம். மனிதனாக வாழ்ந்து விட்டு போ. ஏன் மிருகமாக வாழற? இல்லை கடவுளாக வாழ்ந்து விட்டு போ.
மிருகமாக மட்டும் தயவு செஞ்சு வாழாதீங்க. உங்ககிட்ட இல்லாத திறமைகளா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான லட்ச கோடிக்கணக்கான ஐடியாக்கள், சிந்தனைகள், புது புது கண்டுபிடிப்புகள் இன்றைய வாழ்வாதாரத்துக்கு என்ன அதுதான் முக்கியம். நேற்று செத்து போச்சு. நேற்று போய் பேசிக்கின்னு நேற்று நீ ராஜாவாக இருந்த மதிச்சான், இன்னைக்கு நீ பிச்சைக்காரனாகிற எவன் மதிப்பான்? நேற்றை விட்டுவிடு. இன்று நிகழ்காலம், இன்றைய சந்தோஷம், இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இன்பம், குடும்பம், குழந்தைகள், அவர்களுடைய ஆரோக்கியம், அதுவல்லவா முக்கியம். நாளையை விட்டுரு. நாளைக்கு தான் உலகமே இருக்காதுன்றனே, அழிஞ்சு போய்டும் சொல்கிறேனே. ஒருவேளை நாளைக்கு உலகம் இருக்குன்னா நீ சொல்லு, நான் கேட்டு போகிறேன். இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக உலகம் இருக்கும். அச்சு சொல்லு, எழுதி கொடு, ரிட்டனில் எழுதி கொடு. நாளைக்கு கண்டிப்பாக நான் உயிரோடு இருப்பேன், நீ எழுதி கொடு, நான் நம்புகிறேன். எழுதி கொடுப்பா. உங்கள் எல்லாரையும் தான் கேட்குறேன், 8 கோடி பேரையும் கேட்குறேன்ப்பா. நாங்கள் 8 கோடி பேரும் நாளைக்கு உயிரோடு இருப்புன்னு ரிட்டன். எனக்கு ஆமாம், எனக்கு வாய்மொழி பேச்சு எனக்கு பிடிக்காது. வாய்மொழி பேச்சு ஆமாம், குடிகாரம் போச்சு விடிஞ்சாலே போச்சுன்னு சொல்லுவான். நான் குடிகாரம் இல்லை, உங்களை குடிகாரன்றேன். நீங்கள் எல்லாம் குடிக்கிறீங்களா? அப்பா கடையில் போய் தான் குடிக்கிறீங்களா? நான் தான் தினம் பார்க்குறேன். குடிச்சு அங்கே வாந்தி எடுத்துன்னு கிடக்கிறது. பொண்டாட்டி பிள்ளைங்க போயிட்டு அப்படியே போதையில் உங்களை தூக்கின்னு வருது, ஆட்டோவில் போட்டு தூக்கின்னு வருது, மீன்பாடியில் போட்டு தூக்கின்னு வருது. நான் தான் தினம் பார்த்துன்னு இருக்கிறேன். சரி, அதை விடு. ஸோ இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மேதைகளும் விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மேதைகளும் விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். வெறும் 1000 தானா? வெறும் 1000 தானா? 8 கோடி பேர் 140 கோடி பேர் இருக்கிறாங்கப்பா இந்தியாவில். 140 கோடி மக்கள். வெறும் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மேதைகளும் விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். வெறும் ஆயிரக்கணக்கான தானா? அப்போ 140 கோடி மக்களும் என்ன மண்ணா? அறிவு இல்லாதவனா, ஈனனா, மடையனா, முட்டாளா, தேச துரோகியா, வன்முறை பண்ணுகிறவனா, கலவரம் செய்கிறவனா, கட்சி தொடங்கி அதில் அந்த ஆட்டையை போட்டு மக்களை கொத்தடிமையாக ஆக்க வேண்டும் என்னும் ரவுடியா, பேயா, பிசாசா? யார் இவர்கள்? மீதமுள்ளவர்கள் 140 கோடி மக்களில் வெறும் ஆயிரக்கணக்கான, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மேதைகளும் விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். ஜஸ்ட் ஆயிரக்கணக்கு. ஆனால் கலாம் அவர்களில் இருந்து நிச்சயமாக வேறுபாடு. இவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்களில் இருந்து தான் நம்ம ஐயா அவர்கள் கலாம் வேறுபடுகிறார்கள். 140 கோடி மக்களிடம் இருந்தில்லை. இந்த 1000 கணக்கான விஞ்ஞானிகள் மேதைகள் இருக்காங்கல்ல, அந்த ஆயிரக்கணக்கான மேதைகளில் இவர் வித்தியாசப்படுகிறார், வேறுபடுகிறார், சிந்திப்பவராய் இருக்கிறார், தன்னுடைய பாதையை அறிந்தவராய் இருக்கிறார். அதனால் அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்களில் இவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். 140 கோடி பேருக்கு அவரை தெரியுமா என்ன? எத்தனை பேருக்கு உங்களில் அப்துல் கலாம் பற்றி தெரியும்? அப்துல் கலாம் யார் அவர்கள் என்று தெரியாதவர்களே இந்த மக்கள். அவரை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியல. அது எனக்கு தெரியும். நான் நிறைய பேரை கேட்டேன், அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் யாருங்க அவர் அப்படின்றான். யாருங்க அவருன்றான். சரி, அதை விடு. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மேதைகளும் விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். ஆனால் கலாம் அவர்களில் இருந்து நிச்சயமாக வேறுபடுகிறார். ஓகேவா? எப்படி என்று கேட்க தோன்றும். எப்படின்னு கேட்குறீங்களா? கலாமின் சமூக என்னது அந்த பிரஜை இருக்குது, பிரஜை, அந்த ஈடுபாடு, கொள்கை, சித்தாந்தம், இந்த மாதிரி சமூக கலாமின் சமூக பிரகையும் நாட்டு பற்றும் ஒப்பிடவே முடியாது. அந்த மாதிரி அற்புதமானது அவருடைய என்னது அந்த சமூக நல நாட்டுப்பற்று இருந்து அவருக்கு அவ்வளோ முக்கியம். சரியா? ஆமாம். அடித்தள மக்களின் எழுச்சி பற்றியே அவர் சிந்தித்தார். அடித்தள மக்கள் மீன்ஸ் வார்? அடித்தளம், படிப்பறிவு இல்லாதவன். ஆமாம், இயலாமை, முயலாமை, தெரியாமை, நில்லாமை, என்னமோ இந்த மாதிரி எத்தனையோ ஆமை இருக்குது. இவன் டாட்டாய்ஸை சொல்லுவான். ஆமை இருக்குது இல்லை, கொசு வத்தி அதை போய் சொல்லுவான். அந்த ஆமை பூந்த வீடும் ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாதான், மூஞ்சி தருதுறான். அந்த மை இல்லை, ஆமை இல்லை. அறியாமை, இல்லாமை, நில்லாமை, முயற்சியாமை, இந்த மாதிரி ஆமாம். இந்த ரொம்ப லட்சம் ஆமை இருக்குது. உட்காந்து பேசிட்டு இருந்தோன்னா நாளைக்கு ஆகிடும். பரவாயில்லையா? செத்துருவேன். சரி விடு.
அப்போது என்னது அடித்தள மக்களின் எழுச்சி பற்றி அவர் சிந்தித்தார். முளையிலேயே கிள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரு குற்றம் அது ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டும். எவ்வளோ விதைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கிறது. எல்லா விதையும் முளைத்து விடுமா? அது சொத்த விதை, பழுதுபட்ட விதை, எறும்பு பாதியை தின்ட்டு பாதி போட்டிருக்கோம். சில பறவைகள் வந்து ஒரு விதை மேலே அந்த மேலே பறக்கும் பொழுது அந்த மலத்தை அந்த மலத்தை போட்டுவிட்டு செல்கிறது. இன்னொரு பறவை வந்து அந்த விதையை சாப்பிடுகிறது. அந்த விதையை எங்கேயோ ஒரு காட்டில் போயிட்டு அந்த விதையை மலமாய் கழிக்கிறது. அந்த விதை அந்த மலம் இருக்குதுல்ல, கழிவு, அந்த கழிவுடன் சேர்ந்து உரமாகி அது வந்து காட்டுக்குள்ளார உழுந்து பல நாட்களுக்கு பிறகு அது நல்லா வளம் பெற்று அது ஒரு நல்ல சத்துள்ள விதை, அதாவது விளையக்கூடிய அளவுக்கு அது தன்னை தயார் செய்து கொண்டு அப்புறம் மழை எல்லாம் பெய்யுது. அதுக்கப்புறம் அது மண்ணுக்குள்ளேயே 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ 4 மாதமோ இல்லை 4 வருஷமோ மூங்கில் மரம் 4 வருடங்களுக்கு மண்ணு உள்ளாரியே இருக்கான். மூங்கில் விதை இருக்குதே, மூங்கில் நம்ம பார்க்குறோமே, புல்லாங்குழல் எல்லாம் இசைக்கிறோமே, புல்லாங்குழல் மூங்கிலில் தானே செய்கிறாங்க. ஸோ அது வந்து 4 வருடம் அது விதையானது மண்ணு உள்ளாரியே இருக்குமா. 4 வருடம் பொறுத்து தான் அது வந்து துளிர் வருமா. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ விதைகள் சில பாறையில் விதைக்கப்படுகிறது, அது முளைக்குமா என்ன? சில இரும்பு மேலே கிடக்குது, அது முளைக்குமா என்ன? சில தட்டு மேலே கிடக்குது, அது முளைக்குமா என்ன? சில காங்கிரீட் மேலே கிடக்குது, அது முளைக்குமா என்ன? இப்போ வீட்டுங்களில் கூட வளருது, ஆலமரம் அரச மரம்லாம் வளருது பார்க்குறோம். ஸோ அந்த விதை எந்த விதை? அந்த விதை முளையிலேயே அது விளையுமா விளையாதா என்பதை கண்டறிந்து விளையாது என்றால் பதறு என்று அதை பதப்படுத்தி தூக்கி குப்பையில போட்டுட்டு வளரக்கூடிய விதைகளை பத்திரப்படுத்தி இப்போ கூட இந்த கோயில் கலசங்கள்லாம் வந்து நவதானியங்களை வந்து பத்திரப்படுத்தி வைப்பார்கள் என்று நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயில் இருக்குது, மேலே ஒரு கலசம் இருக்குது. சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு கூட ஏதோ ஒரு சினிமா படம் கூட ஒன்று வந்தது. கலசத்தை திருடுறதுக்கெல்லாம் முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி கலசங்களில் வந்து உலகம் அழிந்து விட்டால் அப்போது இந்த உலகம் மீண்டும் வளர வேண்டும்னா அதற்கு விதைகள் வேண்டும். அதனால தான் அந்த கலசத்தில் பலதரப்பட்ட அந்த விதைகள் ஏதோ கொஞ்சம் நெல் விதை, கொஞ்சம் அரளி விதை, கொஞ்சம் ஏதோ என்னமோ இருக்குதுப்பா, நிறைய விதைகள் இருக்குது, தானியங்கள் அதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி அந்த கலசத்தில் வச்சுருவாங்களாம். சப்போஸ் சுனாமி பூகம்பம் கீபம் வந்தால் கோயில் கீழே எல்லாம் உடஞ்சி சதுரி தரைய மட்டமாக ஆகும்போது அந்த கலசமும் உடையும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த தானியங்கள்லாம் சிதறும். அப்படி சிதறினா அதுக்கப்புறம் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக மழை பெய்யும். சூரியனுக்கு ஒன்றும் ஆகாது. சூரியன்லாம் அழியறதுக்கு இன்னும் ரொம்ப ஆண்டுகள் இருக்குது. இன்னும் அது 1,00,000 கோடி ஆண்டுகள் ஆகுன்றான் சூரியனே இல்லாமல் போகிறது. அது இருக்குது, விஞ்ஞானம் சொல்லுது, அது வேண்டாம். ஏன்னா இவனும் ஒரு விஞ்ஞானி தான். சரியா? ஸோ இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மேதைகளும் விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். ஆனால் கலாம் அவர்களில் இருந்து நிச்சயமாக வேறுபடுகிறார். அவங்களிருந்து வித்தியாசப்படுகிறார். எப்படி என்று கேட்க தோன்றும். கலாமின் சமூக பணியும் நாட்டு பற்றும் அந்த மாதிரி அளவுக்கரியது. சரியா? அடித்தள மக்களின் எழுச்சி பற்றி அவர் சிந்தித்தார். தன்னுடைய நாட்டை எப்படி எல்லாம் மேம்படுத்துவது என்று ஆராய்ந்தார். விஷன் 2020 2020 விஷன் மீன்ஸ் காட்சியா, அந்த மாதிரி தான். 2020 இப்போது 25 25 2020 போன்ற தொலை நோக்கு திட்டங்களை அவர் தீட்டியிருக்கிறார். ஆமாம். இப்போ அவங்க மறைந்து போயிருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்துவிட்டு மறைந்திருக்கிறார் பாருங்கள். ஸோ அப்போது யார் கலாம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பசுமை புரட்சியில் தமது பங்களிப்பாக 1,00,000 மரக்கன்றுகளை நட்டாராம். பசுமை புரட்சியில் எத்தனை பேருங்க வீட்டில் மரம் நட்டிங்க? மரத்தை வெட்டி தின்னு இருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரன் மரம் மரத்தெல்லாம் வெட்டி தின்னு இருப்பேன். வீரப்பனை மாதிரி. வீரப்பன் மரத்தை வெட்டினானா மனுஷனை வெட்டினானா நமக்கு அது முக்கியம் இல்லை. பட் காட்டை அழிச்சிட்டானுங்க. இன்றைக்கும் அழிச்சுன்னு தான் இருக்கிறான். இப்போ கூட எவனாவது காட்டை வெட்டின்னு இருப்பான், திருடிட்டு இருப்பான், கனிமத்தை மண்ணை அள்ளி கொண்டு இருப்பான். என்ன கர்மமோ எழவோ. சரி. பசுமை புரட்சியில் தமது பங்களிப்பாக 1,00,000 மரக்கன்றுகள் நட்டார். தமது பயணத்தில் 1,00,000 மாணவர்களை சந்தித்து உரையாடுகிறார். 1,00,000 மாணவர்கள். பா 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 ஒரு மாணவன் நான் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறான். 1,00,000 மாணவர்களை அவர் சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார்.
தமது பயணத்தில் லட்சம் மாணவர்களை சந்தித்து உரையாட இருக்கிறார். லட்சம் லட்சம் எங்கப்பா போனீங்க அந்த லட்சம் பேரும்? டாஸ்மாகில் உக்காந்து குச்சின்னு இருக்கீங்களா? லட்சம் மாணவர்களை சந்தித்து இருக்கிறார். ஆனால் லட்சியமே இல்லாத மாணவர்களையும் வாதியார்களையும் அரசாங்கத்தையும் அரசாங்க அதிகாரிகளையும் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் நாம் இன்று காலை நான் தான் சொல்கிறேன்ல, நேற்று செத்து போச்சுன்னு. இன்னைக்கு டீ கடையில் கூட பார்த்தேன், யாருக்கும் லட்சியம்லாம் இல்லை. சரி, அது போட்டோம். புதிய பாரதத்தை உருவாக்கும் பணியில் தம்முடைய 100% அறிவையும் ஆற்றலையும் அர்ப்பணித்து கொண்டவர் யார்? கலாம் அவர்கள். ஐயா கலாம் அவர்கள். ஓகேவா? இன்று அவருடைய நினைவு தினம். புதிய பாரதத்தை உருவாக்கும் பணியில் தம்முடைய 100% அறிவையும் ஆற்றலையும் அர்ப்பணித்து கொண்டவர் அவர். சாதாரணமானவர் அல்ல. 100% ஆற்றல் மற்றும் என்னது? ஆற்றல் மற்றும் என்னது? வாட்? ஆற்றலையும் அப்புறம் என்னது? அறிவு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னுடைய லவ். ஸோ அறிவையும் ஆற்றலையும் அப்படி யாருக்காக? இந்த அடிமட்டை இந்த பிச்சைக்கார பையன் இருக்கிறான் பார், ராஸ்கல், புறம்போக்கு எச்ச, பிரியாணி கோட்டரை வாங்கி தின்னுட்டு தேச துரோகி இருக்கிறான். தேச துரோகி யாரு? அதான் அந்த தேச துரோகி யாரு? இப்போ அதான் அந்த எம்எல்ஏ மந்திரி கிந்திரி, அவன் தான் தேச துரோகி, அவன் தான் தீவிரவாதி, அவன் தான் யோக்கியன், அவன் தான் உலகத்தையே அழிக்கக்கூடியவன். அவனை உருவாக்குகிறான் இந்த மடையன். பிரியாணியும் கோட்டரையும் வாங்கி தின்னு விட்டு புறம்போக்கு எச்சை மனிதன், மிருகம், மனிதன். ஆமாம், சிரிக்கிற மிருகம், சிந்திக்காத, அசிங்கமாக பேசிடுவான் பண்ணாங்க. சரி, ஓகேவா? இப்படி புதிய பாரதத்தை உருவாக்கும் பணியில் தம்முடைய 100% அறிவையும் ஆற்றலையும் அர்ப்பணித்து கொண்டவர் அவர். தொடர்ந்து உழைத்தால் தொடர்ந்து உயர முடியும் என்பதற்கு கலாம் சிறந்த உதாரணம். உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும், உழைத்துக்கொண்டே இருக்கும். நான் கூடப்பா 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உழைக்கிறேன். 18 மணி நேரம் வேலை செய்யலாம். வருமானம் கிடையாது, வேறு விஷயம். வருமானம் இல்லைப்பா, நான் வருமானத்தை பற்றி இங்கே நான் பேசவில்லை. நான் பணத்துக்கு பின்னால் ஓடுற ஆளும் கிடையாது. பட் காலையில் 6 மணி, முன்னெல்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். இப்போ வயசாகி போச்சு, 62 வயசாச்சா. 6 மணி 7 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன். பட் ராத்திரி 10 மணி வரைக்கும் உழைக்கிறேன். என்னுடைய வேலைக்கு போகிறேன், இந்த மாதிரி பேசுகிறேன், படிக்கிறேன், செய்கிறேன். வாட்டால் எடிட்டிங், அது லோஸுக்கு நம்ம ஈவெண்ட்ஸ்க்கு போகிறேன். மோஸ்ட்லி காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் இருக்குது பார்த்துங்க. இதில் சம்டைம்ஸ் நான் சாப்பிட்டு கூட இல்லை. குளிக்கணும், கரெக்ட் டைம் குளிப்பேன், கரெக்டாக பல்லு விளக்குவேன், அதனால் எவ்ரிதிங் இஸ் இன் மை டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பேன். பங்க்சுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருப்பேன். சரி, என்னை பற்றி பேச வேண்டாம், கலாம் ஐயா அவர்களை பற்றி பேசுவோம். இடையில என்ன பண்ணுறது, என்னை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது, மன்னித்து விடுங்கள். சரியா? பாதுகாப்பு ஆராய்ச்சி அபிவிருத்தி பணி, பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசகர் பணி, போர் விமான டேங்கி உருவாக்கக்கூடிய பணி, ஏவுகணை தள பணி, பிரதமரின் அரசியல் ஆலோசகர் பணி, பேராசிரியர், குடியரசுத் தலைவர். மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சுட்டுமா? பாதுகாப்பு ஆராய்ச்சி அபிவிருத்தி பணி. ஓகேவா? பாதுகாப்பு ஆராய்ச்சி அபிவிருத்தி பணி 1. பாதுகாப்பு அமைச்சரின் பாதுகாப்பு அமைச்சர் இருக்காரு, பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் சயின்ஸ் ஆலோசகர் பணி. ஆலோசகர் மீன்ஸ் வாட்? மேனேஜரா இல்லாட்டி வாட்? அது ஆலோசகர் மெய் காப்பாளனா சம்திங், அது தெரியல எனக்கு. அப்புறம் போர் விமான டாங்கி உருவாக்கக்கூடிய பணி. போருக்கு உண்டான அந்த டாங்கி இல்லை, டாங்கி மீன்ஸ் பீரங்கி உருவாக்கக்கூடிய ஒரு பணி. அப்புறம் ஏவுகணை தள பணி. ஏவுகணை இன்னும் அணுகுண்டு வேறு, ஏவுகணை வேறு. ஸோ அது மாதிரி ஏவுகணை தள பணி, அந்த தலை சம்மந்தப்பட்ட பணி. அப்புறம் பிரதமரின் அறிவியல் ஆலோசகர் பணி. பிரதமருக்கு சயின்ஸ் பற்றிய ஆராய்ச்சி, அந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பணி பிரதமருக்கு. அந்த ஒரு தனிப்பட்ட அந்த மாதிரி. அப்புறம் இந்த பேராசிரியர், தென் வாட்? பேராசிரியர் மீன்ஸ் வாட்? ப்ரொஃபஸர். அப்புறம் தென் வாட்? குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி. குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி என்று படியாக சிகரத்தை தொட்டிருக்கிறார். சாதாரணமானவர் அல்ல.
ஆமாம். ஏன் உங்களால் எல்லாரையும் ஏன் உங்களால் வாலிபர்கள், வாலிப பெண்களால் ஏன் அப்துல் கலாமும் ஒரு மனிதன் தானே! அவருக்கு உண்டான எல்லா அங்க அடையாளங்கள், அங்க அந்த ஆர்கன்ஸ் அதான் நான் சொன்னேன்ல கை, கால், விரல்கள், நகங்கள், தென் தலை, கிலை, முடி, கிடி, கண்ணு, மூக்கு, கிக்கு, சிந்தனை, கிந்தனை எல்லாமே ஒண்ணு தானப்பா! பிறக்கும்போது நான் தான் சொல்றேனே தெய்வமாய் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம் எல்லாமே கெட்டு குட்டிச்சாயா யாரால போகுது? பெத்தவனால போகுது, டீச்சரால போகுது, சமூகத்தால போகுது. அவன் கூடுகிற நட்பினால் போகிறது. இதை கண்டிக்காதவன் யார்? தகப்பன், தாயார். பைபிள் சொல்லுது, தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய மனைவியை கண்டிக்காத தகப்பன் அவன் ஒரு தலைவனே அல்ல என்று சொல்கிறது. கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. ஆனா இங்க லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான குற்றங்கள் கண் முன்னே, கண் முன்னே, கண் முன்னே, ஒவ்வொருவர் கண் முன்னே நடக்கிறது. ஒருவரும் அதை தட்டி கேட்பதில்லை. எப்படி இங்கு குற்றங்கள் குறையும்? தண்டனையே கிடையாதுப்பா. அப்போ இங்கே குற்றங்கள் செய்து கொண்டே தானே இருக்க தோன்றும். தண்டனை கொடுத்தா தானே முஸ்லீம் நாடுகள்லாம் செய்கிறாங்க. 53 நாடுகள் இருக்குதா, 55 நாடுகள் இருக்குதா முஸ்லீம் நாடுகள். எல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுக்குறாங்க. நிறைய ஃபாரின் தேசங்கள்லாம் கூட கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு 10 நாடுகள் தவிர, உலகத்தில் ஒரு 10 நாடுகள் தவிர, மகிழ்ச்சி நாடுகள் தவிர, அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நாடுகள்லையும் குற்றம் நடக்கிறது. அங்கேயும் கொலை, கொள்ளை, பலாத்காரம், கற்பழிப்பு எல்லாமே இருக்கிறது. பட் சட்டங்கள் உடனே அதை கண்டிக்கிறது, தண்டிக்கிறது. இங்கேயும் அதே தான், கொலை, கொள்ளை, குற்றம், கடத்தல், கெடுத்தல் எல்லாமே இங்கு இருக்கிறது. ஆனால் சட்டம் தண்டிக்கவே தண்டிக்காது. சட்டம் அவர்களுக்கு கை குலுக்கி அவர்களை வரவேற்று அவர்கள் பால் ஊட்டி, சோறு ஊட்டி, பறக்க விட்டு, மற்ற தேசங்களுக்கு அவர்களுக்கு லாட்ஜி போட்டு, ரூமு போட்டு, ஃபிகர் கூட்டி கொடுக்குற வேலைலாம் செஞ்சு அவர்களை வழியனுப்பி வைக்கிறது. இங்கு இருக்கிற குற்றவாளிகளுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இந்த விஷயத்தை ஒவ்வொரு அல்லக்கையை திருட்டுப்பைய, ரவுடிப்பைய, அயோக்கிய கோடி கோடியாக பணத்தை அரசாங்கத்தை ஏமாற்றி, தனியாரை ஏமாற்றி, ஏழை மக்களை ஏமாற்றி, இப்படி ஆட்டையை போட்ட பணத்தெல்லாம் பனாமா மாதிரி நாடுகளில் வேறு வேறு நிறைய ஊடுகள் இருக்குது. துபாய், அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் அவர்கள் பேங்க் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி திட்டு பையன், அல்லகையே, அட்ரஸே இல்லாதவன், ஊர் அறிய உலகத்தை ஏமாற்றணும், எல்லாரும் வாங்கடா, நீங்கள் எல்லாம் உங்கள் பேர் கீறு ஊர் கீறு அதையும் சொல்ல வேணாம், எங்கள் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க, நீ யார் என்ன ஏது கேட்கவே மாட்டோம், உன் டேட்டாவை நாங்கள் யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம், திருடு, கொலசை, அயோக்கியம் பண்ணு, எல்லாம் பண்ணு, பணம் பணமாக எடுத்துட்டு வா. ஆமாம், சுசுதான் சொல்லுது. துபாயிலலாம் இந்த மாதிரி திருட்டு அயோக்கிய ராஸ்கல்ஸ் ரொம்ப பேர் இருக்கிறான். அமெரிக்காவில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கலாம். எல்லாம் இங்கே திருடி அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்ப்பான். எல்லாம் கண்டிக்க மாட்டான். கேட்டால் இன்னும் பெரிய ஆனால் விடு, விட சரி என்று படிப்படியாக சிகரத்தை தொட்டிருக்கிறார். கலாமின் கடின உழைப்புக்கு எப்போதுமே விருதுகள் கிடைத்தது என்று சொல்ல முடியாது. ஆமாம், அவருடைய எல்லாம் இங்கே நல்லவனுக்கெல்லாம் விருதுலாம் கொடுக்க மாட்டான். திருட்டு பையனை கூப்பிட்டு விருது கொடுப்பான். ஆமாம், திட்டு பேரில் உங்களுக்கு துட்டு கொடுத்தா தான் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, மயிறு, மண்ணங்கட்டி எல்லாம் கிடைக்குதுல்ல. அப்பா அம்மாவை தவிர எல்லாம் காசு கொடுத்தா கொடுப்பான். புரியுதா? அதுதான் கலாமின் கடின உழைப்புக்கு எப்போதுமே விருதுகள் கிடைத்தது என்று சொல்ல முடியாது. அவருடைய எல்லா முயற்சிகளுமே வெற்றி பெற்று விடவில்லை. ஆமாம், ஐசக் நியூட்டன் எத்தனையோ முறைகள் தோற்றுப்பான். தாமஸ் ஆல்வா எழுது 108 தடவை ஏனுவோ தோல்வி அடைந்தாராம். இப்படி மிகப்பெரிய தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் உலகத்திற்கு மிகப்பெரிய உபகாரங்களை செய்துவிட்டு செத்து போயிட்டான். ஆனால் இந்த திருட்டு கம்நாட்டு திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் உள்ள மாறி முடிச்சவரும் புறம்போக்கு எச்சை ஆடிகாரு, அந்தகாரு, இந்தகாரு, ஊரில் 8 பங்களா, புறநகரில் 108 ஃபார்ம் ஹவுஸ்ன்னு வாங்கி மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த மக்கள், ஈன மக்கள், உணர்ச்சி இல்லாத மக்கள், அறிவு இல்லாத மக்கள், பிஐ தின்னும் மக்கள், குவாட்டரையும் பிரியாணியும் வாங்கி தின்னுட்டு அவனை தலைவன் என்கிறான், முதலாளி என்கிறான், ஐயா என்கிறான், எஜமான் என்கிறான், சாமி என்கிறான். அட சனியம் பிடிச்ச அயோக்கிய நாயே, மக்கள் என்கின்ற மாடே, மாட்டுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது? நாட்டுக்கு நாட்டை உலகத்தை கெடுத்து விட்ட உன்னை போய் மக்கள் சொல்ல முடியாது. சிரிக்கிற மிருகம், சீக்கிரமே சாவ போகிற சனியன். அப்படி தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். இது என் சொந்த கருத்து. புஸ்தகத்தில் இருந்து நான் பேசலை.
ஆமாம், என் சொந்த கருத்து வேறு. புஸ்தகத்திலிருந்து நான் பேசினா புஸ்தகத்திலிருந்து பேசுகிற மாதிரி தெரியும். நானாக சொந்தமாக பேசுகிறது நல்லா தெரியும். நான் எப்பவுமே தவறு செய்தால் ஒத்துப்பேன், மன்னிப்பு கேட்பேன். தவறு செய்யலைன்னா ஒரு காலத்துலையும் எவங்கிட்டையும் ஆண்டவனாக இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். தெரிஞ்சுக்க. ஜான் பாஸ்கோ என் பேர். என் பேர் என்ன? ஜான் பாஸ்கோ. மறுபடியும் சொல்கிறேன், என் பேர் ஜான் பாஸ்கோ. காட் இட்? மைண்டில் வச்சுக்கோ, ஜான் பாஸ்கோ. சரியா? சரி, அப்புறம் போகலாம் அப்படியே. ஸோ அப்படி ஆமாம், கலாமின் கடின உழைப்புக்கு எப்போதுமே விருதுகள் கிடைத்தது என்று சொல்ல முடியாது. அவருடைய எல்லா முயற்சிகளுமே வெற்றி பெற்று விடவில்லை. ஆனால் அவர் தொய்வின்றி தொடர்ந்து உழைத்ததில் மகத்தான வெற்றி கிடைத்தது அவருக்கு. தொடர்ந்து உழைப்பது ஜான் பாஸ்கோ மாதிரி. இதுவரைக்கும் ஒரு படி கூட ஜான் பாஸ்கோ முன்னுக்கு வருவையிலான உழைத்து கொண்டே இருக்கிறேன். எத்தனை வருடமாக. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு அறிவு, எனக்கு ஒரு 5 வயசில் அறிவு தெரிஞ்சிருக்குமா? சரி, இப்போ 62 வயசில் ஏறக்குற ஒரு 58 வருடங்கள் இன்னும் முயற்சி 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 முயற்சி. தோல்வி 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 தோல்வி. அதன் மீது அப்படியே உறங்குறான், நடக்கிறான், படுக்கிறான், எட்டி உதைக்கிறான் தோல்விகளை. என்றாவது ஒரு நாள் ஜெயிப்பேன் என்று உழைத்து கொண்டே இருக்கிறேன். அது வேணுமடா இளைஞர்களே, வாலிப பெண்களே, உங்களுக்கு கடலையை போடுற, பீச்சில் சுற்றுற, சீட்டு ஆடுற, கஞ்சா அடிக்கிற, கஞ்சா விற்கிற, பொண்ணை கெடுக்கிற குழந்தைங்கள, சின்ன பாப்பாவை அதை போல் ஒரு சின்ன பையனை பிடிச்சிருக்கான். இந்திக்கார பையனை யாரும் நேற்று பேப்பரில் படித்தேன். இல்லை, கேவலமாக இருக்குது. பேப்பரை படிக்கடா, நியூஸை படிக்கலான்னு கேட்டால் தானே. போங்கடே, போங்கடா. ஸோ அப்படிதான் கலாமை தீர்க்கதரிசி என்கிறார்கள். அவர் கொண்ட 3 குறிக்கோள்களே அதற்கு காரணம். அவர் தீர்க்கதரிசி கூட என்று சொல்கிறார்கள். இந்தியா எல்லா துறைகளிலும் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும். இல்லை, விரும்புகிறோம், நல்லா கேட்கணும். இந்தியா எல்லா துறைகளிலும் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும். இல்லை, முயற்சி செய்ய, உருவாக்கு, வாலிபனே வா, இளைஞனே வா, இதை சரி செய்ய என்கிறார். அவ்வளோ பெரிய சாதனையாளர், எவ்வளோ பெரிய பெரிய பதவிகளை வகுத்தவர், பிரதம மந்திரிக்கு சயின்ஸ் ஆராய்ச்சி தான் வேண்டலாம் சொன்னவர். அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறார்? இந்தியா எல்லா துறைகளிலும் சுயசார்புடையதா இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? வேண்டும் என்றால் என்ன? இல்லை என்று தானே பொருள். சரி, அதுக்கு அடுத்தது பாரு. 2020 இந்தியா வளர்ச்சி உற்ற நாடாகிவிட வேண்டும். அப்போ நாடா இல்லை, வளர்ச்சி உள்ள நாடா இல்லை. எப்போ? 2020க்கு முன்னாலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எவ்வளோ நான் மரத்தை நட்டினார். பேராசிரியர் இருந்தால், லட்சமானவர்களை சந்தித்தார், என்னென்னமோ பண்ணார், இறந்தும் போய்விட்டார். ஆனால் இந்தியா வளர்ச்சி அடைந்ததா? இல்லை, இல்லை, இல்லை. பாவம், அவர் கனவும் பாழா போச்சு. கனவு கண்டிருக்கிறார், இந்தியா வளர்ச்சி அடைந்து விடுன்னா, கனவு பலிக்கல. அப்புறம் இந்தியா வளர்ச்சியுற்ற நாடுகளில் முதன்மை. இந்தியா வளர்ச்சி ஊற்ற எங்கேயோ 195 நாடுகள் எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்குது, குப்பை தொட்டியில் கிடக்குற மாதிரி கிடக்குது இந்தியா. அவனை போய் அவனே காட்டானா அப்படியே பெரிய, அப்படியே நெஞ்சு கிஞ்செல்லாம் நிமித்திக்கின்னு வருவான். கிட்ட மட்டும் போய் மோந்து பார்த்துறா, நாற்றம் அடிக்கும். அப்படி வருவான், சொறி பூச்சுவேன். இப்போ கிட்ட போயிடாத, நோய் வந்துடும். கொரோனா எல்லாம் தொத்திக்க பார்த்துக்க, ஜாக்கிரதை. இவனுங்க நிழல் கூட போடக்கூடாது. தூரமே இரு, நிலாவை தூரத்துலேருந்து ரசி அழகு. கிட்ட இந்த சனியனுங்கிட்டெல்லாம் போனால் கொரோனா சொறி, சரங்கு, ஆஸ்துமா, புண்ணு எல்லாம் இறங்கி வர்றதான் காராக இருக்கும், மீதி எல்லாம் நோயாக இருக்கும். அவன் இறங்கி வருதையா, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தாயா 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம். அதில் கிண்டெல்லாம் போட்டுன்னு வருவான். மோந்து பார்த்துட்டு அந்த பிச்சைக்கார பையில அப்புறம் அந்த நோய் ஒன்று தொத்திடும். அவன் அப்போலோவில் போய் படுத்துப்பான், இல்லை அமெரிக்காவில் போய் படுத்துப்பான். நீ பஸ் ஸ்டாண்ட் அடியில் தான் படுக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் அடியில் தான் படுக்கணும், ஜாகிரதை. ஆமாம், சென்டினல்னு ஒரு அந்தமானில் காலங்காலமாக சில ஆதி மனிதர்கள் இருக்காங்க. இன்றைக்கும் கவர்மெண்ட் நம்ம ஆளுங்களை, இந்த நவீன மக்களை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆதி மனிதர்களை இயற்கையாக சுவாசம் பண்ணி அந்த காட்டுக்குள்ளார இருக்கிறது சாப்பிட்டு அப்படி இன்ன வரைக்கும் அந்த அப்படி ஒரு ஆதி மனிதன் இன்றும் இருக்கிறான்னு சொல்லி ஞாபகப்பட்டின்னுக்கிறான். இந்த கம்யூனிட்டி உள்ளே போய் இவங்ககிட்ட இருக்கிற இந்த சுவாசம், இந்த வியாதி, இந்த நோயை அவங்ககிட்ட கொடுத்து அவன் அந்த சுவாசத்தை முகந்து செத்து போயிட்டானா,
இப்படி ஒருத்தன் இன்ன வரைக்கும் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுக்காம போயிடுமேன்னு தான் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அந்தமானில் அந்த சென்டினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவ்வளோ பேர் அமெரிக்கா அங்கேருந்து இங்கேருந்து ஃபாதர் கீதர்னு கிறிஸ்துவ மதத்தை அங்கே பரப்புறதுக்கெலாம் போனானுங்க. எதுவும் வேலைக்கு ஆகல. சரி, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன். ஆனால் முடியல. என்ன பண்ணி பழகிறது. ஸோ கலாமை நாடு போற்றுகிறது. அவர் மிகப்பெரிய கனவு காண்பதற்கு இளைஞர்களை தயார் செய்கிறார். நானும் அதை தான் சொல்கிறேன். இளைஞர்களை ப்ளீஸ் அவங்க கனவு காணுங்கள். இந்த பாருங்க, தயவு செஞ்சு இந்தியாவில் வளர்ச்சி கிளர்ச்சி அடையலை. உன் பிள்ளைங்கள்லாம் பசியோடு இருக்காங்க. உன் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு வீடு வாசல் தோட்டம் தரும் எதுவுமே இல்லை. கல்வி இல்லை, அறிவு இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிற நீ கோட்டக்கம் பிரியாணிக்கு தேர்தல் திட்டு பசங்க 5000 கொடுப்பான், 10,000 கொடுப்பான். தயவு செஞ்சு திருந்து. நீ திருந்தலைன்னா இந்த உலகம் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமாம், உலகில் ஒரே ஒரு நல்லவன் இருந்தால் இயற்கை இந்த உலகை நான் அழிக்க மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு நல்லவன் யாராவது இந்த உலகத்தில் இருந்தாக்க பரவாயில்ல, இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே தள்ளி கொண்டு போகும். ஒரு நல்லவனும் இல்லை என்று யாராவது சொல்லுவோம். உங்களில் யாராவது நல்லவன் 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 யார் தெரியல. ஆனால் இங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான். அதனால இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. அந்த ஒருவனும் சத்து விட்டால் கண்டிப்பாக இயற்கை அழித்து விடும். ஸோ இளைஞர்களை, வாலிப பெண்களை திருந்துங்கள். உங்கள் குழந்தைகளை நினைத்து பாருங்கள். அவர்கள் பசி பட்டினியில் உறங்குவதை பாருங்கள். அவர்கள் இயங்குகிறார்கள். பெரிய பணக்காரனாகணும், அந்த அந்தஸ்துக்கு போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எப்படியோ கனவு காண்கிறார்கள். அந்த கனவுகளை அந்த கனவை நிறைவேற்றுங்க. அதுக்கு நீங்கள் தான் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் கொரியா, ஜப்பான்லாம் கல்யாணம் வேணாம், பிள்ளைங்க வேணாம், எல்லாம் எதுவுமே வேணாம், எல்லாம் ஓடுறான். கல்யாணமாக ஐயோ வேணாம். குழந்தைகளா ஐயோ வேணாம். குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ஸ்கூலுக்கு போடணும், அங்கே போடணும், காசு வேணும், பணம் வேணும், கூட்டின்னு வரணும். ஏற்கனவே பாவம் எல்லாத்துக்கும் நோய் வந்துடுச்சு. எல்லாம் கெமிக்கல் ஃபுட் சாப்பிட்டு. ஆமாம், முன்னெல்லாம் அதை என்ன எடுத்து 62 வயசில் கூட இப்படி கத்துறேன்னா நான் நல்லா ஒரு 40 வருஷம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருப்பேன். நல்ல ஆரோக்கியமான இந்த கெமிக்கல் இல்லாத அந்த ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கை உரம் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பேன். அதனால் ஏதோ பரவாயில்ல. இப்போ 62 வயசு வரைக்கும் உக்காந்து புடமின்னு கிடக்கிறேன், கத்தின்னு கிடக்கிறேன். ஏதோ உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை புரியலையோ எனக்கே புரியாது நான் பேசுறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கேருந்து புரிய போகுது, அதை விடுங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள். அவங்க படிப்பு, அவர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கனவுகளுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க. ஓகேவா? அப்படியே போகலாம். ஸோ கலாமை நாடு போற்றுகிறது. அவர் மிகப்பெரிய கனவு காண்பதற்கு இளைஞர்களை தயார் செய்கிறார். தம்முடைய பதவி காலத்தில் இளநிலை அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அவர். அவர்களுடைய ஆக்கத்திறனை வெகுவாய் பாராட்டுவார். பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இளைஞர்களுக்கு முறையாக போதித்து பயிற்சி அளித்து அவர்களை தடையின்றி சிந்திக்க செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை அவர்களால் பெற முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை. கலாமின் தலைமை பண்புகளும் தலைமைக்கான தகுதிகளும் குறிப்பிடத்தக்கவை. என்ன சொல்கிறார் என்று பார்த்தீர்களா? இவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. கலாமை நாடு ஏன் போட்டுருதுங்க? அவர் மிகப்பெரிய கனவு காண்பதற்கு இளைஞர்களை தயார் செய்கிறார். ஆமாம், இளைஞர்கள் சிதறிவிடக்கூடாது. அவர்கள் சிந்தனை அழிந்து விடக்கூடாது. அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் அவர்களுக்கு மேன்மையை பெற்றுத்தர வேண்டும். அவர்கள் சிறந்த முறையில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை தயார் செய்கிறார். அப்புறம் பாருங்க, தம்முடைய பதவி காலத்தில் இளநிலை அதிகாரிகளுக்கு அந்த அவர் பதவியில் இருந்தப்போ, பேராசிரியர் இருந்தப்போ, அந்த இளநிலை அதிகாரிகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சிந்தனைகள், கனவுகள், அதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரண ஆசிரியராக இருந்து வழி நடத்தி அவர்கள் பெரிய அளவில் அவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் அறிவுரை கொடுத்திருக்கிறார். ஓகேவா? இளநிலை அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அவர். அவர்களுடைய ஆக்கத்திறனை வெகுவாய் பாராட்டுவார். ஒவ்வொருவரிடமும் திறமை இருந்தால் அதை பாராட்டுங்கள். திறமையே இல்லைன்னா கூட நான் பாராட்டுவேன். ஏன்னா அந்த பாராட்டம் விட்டுட்டு அவன் வெக்ஸ் ஆகிடுவான். ஸோ நான் திட்டுவேன், அது வேறு விஷயம். திட்டுறது கூட பாராட்டுறது தான்.
ஒரு வகையில். அதனால சிந்திக்க தெரிஞ்சவனுக்கு அது தெரியும். அந்த ஆள் திட்டுறான், சரி அப்போவாவது இவங்க ரோசம் கீசம் வரும், புத்தி வரும், திருந்துவானுங்கன்னு சொல்லி திட்டுறான். அப்படி அறிவு உள்ளவர்களுக்கு அது தெரியும், அதை விட்டுரு. சரி, பாராட்டுவார். பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர்தான் காண வேண்டும். உன் கைதான் உனக்கு துணை. உன் கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீ தான் சுமக்க வேண்டும். உன் வலியை நீ தான் சுமக்க வேண்டும். அந்த வலிக்கு உன்னுடைய மனம்தான் மருந்து. டாக்டர் கொடுப்பதெல்லாம் மருந்தாயிடாது, இயற்கை தருவதெல்லாம் மருந்தாயிடுது. உனக்கு நீயே ஆசான், உனக்கு நீயே ராஜா, உனக்கு நீயே மந்திரி, உனக்கு நீயே அழகன், உனக்கு நீயே எல்லாம். உன்னையே நீ அறிவாய், உன்னுள் எல்லாமே இருக்கிறது அப்படின்போது உன் நோய்க்கும் மருந்து நீ தான் நேரப்பா. அப்புறம் எதுக்கப்பா டாக்டர்கிட்ட ஓடுற? ஸோ அதுதான் எல்லாவற்றையுமே உன்னாலேயே சரி செய்து கொள்ள முடியும் என்று அவர் சொல்கிறார். இளைஞர்களுக்கு முறையாக போதித்து பயிற்சி அளித்து அவர்களை தடையின்றி சிந்திக்க செய்தால் போதும் என்கிறார். இளைஞர்களை தூண்டிவிட வேண்டும். நான் நோண்டி உள்ள ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. அந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒரு ஸ்க்ரூவை முடுக்கலாம், அதே ஸ்க்ரூவை அவன் கழட்டலாம், ரைட்டா? ஸோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போல ஒரு தூண்டுதலாய், ஒரு விழிப்புணர்வு தருபவனாய் இளைஞர்களை உருவாக்குங்கள். அவர்களுக்கு தெளிவை கொடுங்கள், அறிவை கொடுங்கள், சிந்திக்க சொல்லுங்கள், பயிற்சியை கொடுங்கள். அப்படிப்பட்ட பயிற்சியால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களை தயார் செய்யுங்கள் என்கிறார். இளைஞர்களை தயாராகுங்கள், வாலிப பெண்களே தயாராகுங்கள். கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டுக்கிட்டுலாம் போட்டு இந்த தேசத்தை நாசம் பண்ணாத. கோட்டரை வாங்கி குச்சிட்டு, பிரியாணியை வாங்கி தின்னுட்டு 500 காசை வாங்கி தின்னுட்டு வாழக்கூடியவன் அத்தனை பேரும் தேச துரோகி, அத்தனை பேரும் தீவிரவாதி, அத்தனை பேரும் பயங்கரவாதி. இந்த நாட்டை கெடுத்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை தராதீர்கள். அவர்கள் நிழல் கூட நல்லவர்கள் ஆகிய உங்கள் மீது படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களை இயற்கை பார்த்து கொள்ளும். இயற்கை ரொம்ப கிட்டத்தில் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. இவன் நினைக்கிறான் யாருமே நம்மளை பார்க்கல, என்ன வேணா செய்யலாம். இவன் நினைக்கிறான் வக்கீல் இருக்கிறாரு, ஜட்ஜி இருக்கிறாரு, அரசியல்வாதி இருக்கிறான், பார்த்துப்பான். அரசியல்வாதி, வக்கீல், ஜட்ஜி மேலே ஒருவன் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான்ப்பா. அவன் தான் இயற்கை. அவன் நிச்சயமா இவங்க எல்லாருக்கும் தீர்ப்பு தருவான். அன்னைக்கு இவங்க எல்லாம் துண்டக்கானம் துணியக்கானம் துடிக்க புழுவாய் துடித்து இறந்து போவார்கள். அவர்களை விட்டுவிடு. நீ இளைஞா, நீ வாலிப பெண், இது உலகம், இது சமுதாயம். இந்த உலகம் கெட்டு குட்டி சவரா போகிறதுக்கு, அழிஞ்சு போகிறதுக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. உன் குழந்தைகள் மீது பாசம் செலுத்து. உன்னுடைய கணவன்மார்கள் மனைவி மீது அன்பு செலுத்துங்கள். இப்படி மட்டும் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இல்லை, இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாமி ஈமி மயில் ஈறு பூதங்க தான் இங்கே. என்ன ஒரு கருமாந்திரம் கிடையாது. இங்கே இருப்பது இளைஞர்கள், வாலிப பெண்கள். இவர்களால் மட்டும்தான் இந்த உலகை காப்பாற்ற முடியும். இவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் நிர்கதியாகிவிடும், அழிந்துவிடும். உங்களில் நல்லவர்கள் தோன்ற இயற்கையும் நல்லவர்கள் இருப்பார்களே என்றால் இயற்கை இந்த உலகை அழிக்காது. ஸோ நல்லவர்களே வாருங்கள். தடையின்றி சிந்திக்க செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை அவர்களால் பெற முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை. கலாமின் தலைமை பண்புகளும் தலைமைக்கான தகுதிகளும் குறிப்பிட தக்கவை. இப்படியே இன்னும் ஏற்கப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி இருக்கிறது. சரி, கொஞ்சம் நான் கடகடகடன்னு படிச்சிடுறேன். சொந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலும் எளிமையை, தூய்மையை கடைபிடிக்க முடியும் என்பதற்கு கலாமின் வாழ்க்கை ஒரு நிரூபணம். தம்மை சுற்றி உள்ள மனிதர்களிடமிருந்து அவர் நிறையவே கற்றுக்கொண்டிருக்கிறார். வாழ்வின் தரத்தையும் மதிப்பையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டவர் அவர். 75 வயதில் சுகாய் 30 என்கிற ஃபைட்டர் ரக விமானத்தை அவர் ஓட்டி சென்றார். இளமை காலத்தில் விமானி ஆகிற விருப்பம் அவருக்கு எழுந்தது. அவரிடம் யாரோ கேட்டார்கள், ஐயா, தாங்கள் ஒரு தைரியமான குடியரசு தலைவர், இருந்தாலும் 75 வயதில் விமானம் ஓட்டுகிற போது பயம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா என்று கேட்டார். கலாம் சொன்னார், பயப்படுறதுக்கு எல்லாம்
எனக்கு நேரம் ஏது? பயப்படுறதுக்கு எனக்கு ஏதுப்பா நேரம்? 75 வயசுல கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க அவர்கிட்ட. "பயமா இல்லையா? ஃப்ளைட் ஓட்டுறீங்களே" அப்படின்ட்டு. பயப்படுறதுக்கு எனக்கு ஏதுப்பா நேரம்? அப்போ நேரம், காலம், நிமிடம் இந்த எதுவுமே நொடிகள் என்று பாராமல் காலம் பூரா கலாம் அவர்கள் உழைத்திருக்கிறார். அவருடைய உழைப்பு தான் அவரை மிகப்பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது என்பதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கலாம் சொன்னார், "பயப்படுவதற்கு எல்லாம் எனக்கு நேரம் ஏது? தான் விமான கருவிகளை தொடர்ந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க வேண்டி இருக்கிறதே" என்றார். ஆமா, தொடர்ந்து விமானத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க வேண்டியது இருக்குதே. இதில பயப்படுறதுக்கெல்லாம் எங்க இடம் இருக்குதுன்ற மாரி சொல்றாரு. ஸோ அவருடைய துணிச்சல் ஒன்றும் வியக்கத்தக்கது அல்ல. காரணம், தமது வாழ்க்கை நெடுகிலும் பல இடர்பாடுகளை கடந்து வந்தவர் அவர். ஆமா இல்லப்பா, ஏகப்பட்ட தோல்வி, ஏகப்பட்ட பிரச்சனை, ஆமா, ஏகப்பட்ட தொல்லைகளை சந்தித்தவர். அவருக்கு என்ன பெரிய ஒரு பயம் வந்துற போகுது. ஆபத்துக்களை எப்போதுமே எதிர்கொள்ளுகிறவர் அவர். அவருடைய ஆன்ம பலம் தான் உண்மையிலேயே வைக்கத்தக்கது. அவர் ஆபத்துக்களை எப்போதும் எதிர்கொள்வதில் ரொம்ப தயாராக இருந்தார். ஆண்மை பலம் அவருக்கு அதிகம். அதனால் அவர்கள் இது கண்டு பயப்படவில்லை. வாழ்வின் இறுதி கட்டத்தையும் ஆக்கப்பூர்வமாய் கழிக்க முடியும் என்பதற்கு கலாமை சிறந்த உதாரணம். வாழ்க்கையுடைய கடைசி பாகத்தையும் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். உதாரணமாக, அவர் குன்றாத ஆர்வமும் மன உறுதியும் உடையவர். ஆர்வம் குறைவே இல்லை. எப்பொழுதும் ஒரு வாலிபனைப் போலவே, இளைஞனைப் போலவே ஆர்வமாக இருந்தார், ஆக்டிவாக இருந்திருக்கிறார். அவர் குன்றாத ஆர்வமும் மன உறுதி என்பது மனதில் உறுதி வேண்டும். இங்கே யாருக்கும் மன உறுதி இருப்பதாக தெரியவில்லை. மனதில் உறுதியை வளர்த்து கொள்ளுங்கள். பயப்படாதீங்க. தைரியமாக கேள்வி கேளுங்க. ஏன், எதுக்கு என்பது போல கேள்வியை கேளுங்க. ஆமா, ஒற்றுமை தராதீங்க. ஒற்றுமை, இயலாமை, ஒத்துழைப்பு தரவே தராதீங்க. தப்பான விஷயத்துக்கு ஒத்துழையாமை ரொம்ப முக்கியம். காந்தி கூட அதை செய்திருக்கிறார். அப்போ இந்த எந்த பக்கத்தில் தம்மை கவர்ந்த கருத்து உள்ளதோ என்று அவர் குறிப்பிடுவார். அது சரியாக இருக்கிறது. எந்த பக்கம் நல்ல கருத்து இருக்கோ அந்த பக்கமாக போங்க. எங்கே நல்லவன் இருக்கானோ அந்த பக்கமாக போங்க. எங்கே கண்டுபிடிப்பாளன், சிந்திப்பாளன், மூட நம்பிக்கை இல்லாதவன், அடிமை இல்லாதவன், முயற்சி இல்லாதவன், அப்படிப்பட்டவனையெல்லாம் நெருங்காதீங்க. அது தரித்திரம். ஓகேவா? அப்போ கலாம் செயல் வேகம். ஆமாம், கலாம் செயல் வேகம் மிக்க மனிதர். செயல் வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவேகம், ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகம் அல்ல, விவேகத்துடன் கூடிய விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, கலாம் செயல் வேகம் மிக்க மனிதர். ஓகேவா? நாளை செய்வதை இன்றே செய்யுங்கள், இன்று செய்யக்கூடியதை இப்போதே செய்து விடுங்கள் என்பார் அவர். ஆமாம், இந்த நாளை என்பதை இல்லை, அதெல்லாம் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சிடு, அதையும் இப்பயே செஞ்சிடு. திருவள்ளுவர் அதான் சொல்கிறாரு. ஓகேவா? குடியரசு தலைவராக பதவி ஏற்க வேண்டிய நிலை அது. ஆமாம், அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. குடியரசு தலைவராக பதவியை ஏற்க வேண்டிய நிலை. தாங்கள் பதவி ஏற்க எது உகந்த நேரம் என்று கருதுகிறீர்கள்? இப்படி என கேட்டார்கள். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இது கலாம் என்பது. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இந்த நேரம், அந்த நேரம், யமகண்டம், அந்த கண்டம், மயிர் கண்டம், மண்ணாங்கட்டி கண்டம், உப்பு கண்டம், என்னையா அப்புறம் காண்டம், அடப்போகையாயோ அடிபட்டவர்கள். அதில் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். முயற்சி செய்பவர்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். தோல்வி அறிந்து கொண்டே இருப்பவனுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஜெயித்தான் பார்த்தியா, அந்த திருட்டு நாய்க்கு தான் எல்லா நேரமும் கெட்ட நேரம். அது எப்போ வேணால் சாவும், எப்போ வேணால் போலீஸ்காரன் பிடிப்பான், எப்போ வேணால் ரோடில் லாரியில் அடிப்பட்டு சாவான். யார், அந்த திருட்டு பையன். அப்போ அந்த பணக்கார பசங்க, திருட்டு பசங்க, அவனுக்கு தான்ப்பா 24 மணி நேரமும் கெட்ட நேரம். எந்த நொடி வேணாலும் சாவான். லாரியில் சாவான், நோய் வந்து சாவான், கொரோனாவில் சாவான், கால்ராவில் சாவான், இல்லை லாரியில் அடிப்பட்டு சாவான், இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டு வெடித்து சாவான். அவனுக்கு தான் கெட்ட நேரம், நல்ல நேரம். அவனுக்கு நல்ல நேரமாக கிடையாது, கெட்ட நேரம் தான். பட் உழைப்பாளிகளுக்கு, அடிமட்ட அறிவாளிகளுக்கு, திறமைசாலிகளுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு, மூட நம்பிக்கை அற்றவர்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அவனுக்கு அனாவசியமான சாவுலாம் வராது. அவனுக்கு அனாவசியமாக பசிக்காது. அவன் சும்மா ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா வலிச்சு நக்கிலாம் துண்ண மாட்டான். புரியுதா? சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஆமாம், கலாம் படைப்பு திறனும் கலை ஆர்வமும் உடையவர், இயற்கையை நேசிப்பவர், இவற்றுக்கும் மேலாக அனைத்தையும் விஞ்சி நிற்பது அவருடைய நேர்மை, அவருடைய நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதுக்கு முக்கியத்துவமான விஷயமே நேர்மை தான். அதில் சிறந்தவர். அதனால்தான் அவர் உயர்ந்தார்.
ரைட்டா. கலாம் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின் அவருடைய உறவினர்கள் 50 பேருக்கு மேல் அவரை காண வந்திருந்தனர். ராஷ்டிரபதி பவனில் சில நாட்கள் தங்கிச் சென்றனர். அப்போது கலாம் அதிகாரிகளை அழைத்துச் சொன்னார், இவர்களுக்கான எந்த அதிகாரப்பூர்வ ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று. சொந்தக்காரன் இன்னைக்கு சொந்தக்காரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க வந்தானா போதும். ஆமாம், ஒரு தெருவில் இருக்கிற மொத்தத்தையும் தின்னுட்டு போயிடுவான். ஒரு சொந்தக்காரன் நம்ம வீட்டில் வரோம் ஐயா, நம்ம வீட்டில் இருக்கிற சொத்தை மட்டும் தின்ன மாட்டான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம் வீட்டில் ஆட்டை கீட்டையை போட்டு எல்லாத்தையும் தின்ட்டு போகும்போது ஃபிகர் ஏதாவது சின்ன ஃபிகர் நல்லா இருந்தால் அதையும் ஓட்டுன்னு போடுவான். காமன் நாட்டி ரஸ்கட்ஸ். ஆனால் அவர் தன்னுடைய சொந்தக்காரங்கள் ஒரு 50 பேர் வந்தப்போ அதிகாரிகளிடம் சொல்லி, எந்த ஒரு நான் ஒரு ஜனாதிபதி என்பதால் எனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அரசாங்க பணத்தையோ அந்த பணத்தையோ அவர்கள் செய்து கொடுப்பதோ அல்லது முக்கியமாக அவர்களுக்கு முதல் மரியாதை மயிறு மரியாதை எல்லாம் கொடுப்பதோ கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ரைட்டா. ஆமாம், விருந்தினர்கள் தங்கியிருந்த அறைகளுக்கான வாடகை, உணவு வகைகளுக்கான செலவு, வாகன பயன்பாடு என்று எல்லாவற்றுக்கும் கணக்கிட்டு தமது சொந்த பணத்தை அதாவது ரூபாய் 3,52,000 செலுத்திவிட்டார். தன்னுடைய உழைப்பில் வந்த பணம், தன்னுடைய சம்பாதியத்தில் இருந்த பணத்தில், சொந்த பணத்தில் 3,52,000 அந்த 50 பேருக்கு வந்தாங்கல்ல, தங்கினாங்கல்ல, சாப்பிட்டாங்கல்ல, வாடகை ஆலோசி தன் சொந்த பணத்தில் தந்தவர். அற்புதமான மனிதர். எத்தனை பேராக இருக்கிற திட்டுராஸ்கர். காலையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அத்தனை பேரும் இப்போ ஓசியில் அவர்கிட்ட டீ வாங்கி குச்சின்னு இருப்பேன். சொந்த காசை வெளியே எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். அப்படிப்பட்டவர்களோடு தான் இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சரியா. நாட்டில் மிக உயர்ந்த பதவி வைப்பவர்களில் எத்தனை பேரிடம் இந்த நேர்மையை காண முடிகிறது? நாட்டில் இருக்கிற அயோக்கிய ராஸ்கல்ஸ் எத்தனை பேர்டா இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறீங்க? அடைச்சி நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷன். சரி ஒரு ஆமாம், என்னது நாட்டின் மிக உயர்ந்த பதவி வகிப்பவர்களில் எத்தனை பேரிடம் இந்த நேர்மையை காண முடிகிறது? நாட்டின் மிக உயர்ந்த பதவி வகிப்பவர்களில் எத்தனை பேரிடம் இந்த நேர்மையை காண முடிகிறது? கலாமின் ப்ளஸ் பாயிண்ட்களில் குறிப்பிடத்தக்கவைகளை சிலதவா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. அவர் இளநிலை விஞ்ஞானியாக இருந்தபோது அனுபவம் மிக்க சீனியர்களின் அறிவுரை படியே செயல்பட்டார். பெரியவர்களை மதிக்கும் பண்பு அவரிடம் இருந்தது. சீனியர்கள் சொல்வதன்படி நடந்து கொண்டார். ஒன்று. அடுத்து, புதிய கருத்துக்களையும் பொருள்களையும் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம். புதிய கண்டுபிடிப்புகள், பொருட்கள், அதை பற்றி ஆய்வு செய்வது, அதை பற்றி ஆராய்வது, இப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தினார். அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினார். தமக்குள்ள திறமைகளையும் தமக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளையும் முறையாக பயன்படுத்தி கொண்டார். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் கிடைப்பது அரிது. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை உண்மையான நேர்மையான பக்குவமான முறையில் தமக்குள்ள திறமையையும் தமக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளையும் முறையாக பயன்படுத்தி கொண்டார். முறையாக, ஈனத்தனமாக அல்ல, இல்லீகலாக அல்ல, முறையாக லீகலாக பயன்படுத்தி கொண்டார். அப்புறம் விஞ்ஞானி என்கிற முறையில் ஏற்றுக்கொள்ளும் பண்பும் வெளிப்படை தன்மையும் கொண்டவர். விஞ்ஞானி அப்படி என்னும்போது நிறைய ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டார். அந்த தன்மை அவரிடம் இருந்தது, அந்த பண்பு அவரிடம் இருந்தது. அதை வெளிப்படைத்தன்மையாகவும் அதை விளைத்தார், போனார், வந்தார், செய்தார். சரியா. கடவுளோடமும் மனிதனிடம் இயற்கையிடமும் கொண்ட நேசம். கடவுளிடமும் நேசம் வைத்திருக்கிறார், மனிதனிடமும் நேசம் வைத்திருக்கிறார், இயற்கையிடமும் அவர் கொண்ட நேசம். ஆமாம், அப்படியெல்லாம் சிலதெல்லாம் இருக்கிறது. ஏமா, பெரிய அளவில் தன்னடக்கம் உடையவர். வெற்றிகளின் சிறப்பை தமது குழுவினருக்கே உரியதாக்கி விடுவார். அவர் ஒரு விஷயத்தில் கூட்டு பணி செய்யும் பொழுதோ, தனிப்பட்ட முறையில் செய்யும் பொழுதோ, ஒரு வெற்றியை அவர் அடைந்து விட்டால் அந்த வெற்றி தானே அடைந்த வெற்றி என்று சொல்வதில்லை. கூட்டு முயற்சியில் வந்த வெற்றி, எல்லோராலும் வந்த வெற்றி, அனைவரும். உலகம் எப்படி நான் சொல்கிறேன், உலகம் 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 உலகம்னுவேன். தனிப்பட்டு பிரித்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைந்து விட்டால் அந்த வெற்றி நானே அடைந்த வெற்றி என்று அவர் சொல்வதில்லை, கூறுவதில்லை. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைத்தால், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ததால், நம்ம எல்லாரும் உண்டு உழைத்ததால் கிடைத்த வெற்றி என்று கூறக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர், அமைப்பு பெற்றவர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒருவர் யார்? கலாம் ஐயா அவர்கள். சரியா. பெரிய அளவில் தன்னடக்கமுடையவர்,
வெற்றிகளின் சிறப்பை தமது குழுவினருக்கு உரியதாக்கி விடுவார். நீங்கள் இந்த வெற்றி உங்கள் வெற்றி என்று சொல்லிவிடுவார். என்னுடைய வெற்றி என்று அவர் வந்து தம்பட்டம் அழித்துக் கொள்வது. இங்கே இருக்கிற திருட்டு பசங்க எல்லாம் ஒன்றுமே தெரியாத நாயெல்லாம் ரெக்க கட்டிட்டு பாருங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன தெரியும், நான் இது மண்ணாங்கட்டி, நான் புடுங்கி, நான் புண்ணாக்கு வியாபாரி அடப்பட புறம்போக்கு ஏச்ச. அவ்வளோ சிறப்பான மேதைகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், சிற்பிகள், மிக மிக டேலண்ட்ஸ் எல்லாம் மூடையில் சும்மா உட்காந்துன்னுக்கிறான். எதையும் செய்யாமல் சும்மா ஜஸ்ட் தே வாண்ட் டு டூ எனி டேமேஜ். அவனை இல்லீகல் வேலைலாம் அவனுக்கு சேர்த்துடாது. கம்முன்னு இருக்கிறான். இந்த இல்லீகல் வேலை செய்யறதெல்லாம் ரெக்க கட்டிட்டு பறகுது, ரெக்க கட்டிட்டு பறகுதுப்பா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அது மூஞ்சி முகரம் கட்டியும் பாரு. செங்கல் சூளையில் எரிஞ்சிட்டு பாய்தலில் நின்று அடுப்பு கறி மாதிரி இருக்கும். அது மூஞ்சி முகரையும் சனினுங்க. இந்த சனினுங்க மூஞ்சியில் முழிக்கிறதுலாம் நான் வெறுக்கிறேன். I hate these peoples. ஓகேவா? ஸோ ஆமாம், கலாமின் ஒரே பலவீனம் தம்முடைய திறமையை, முக்கியத்துவத்தை அவர் முன்னிலைப்படுத்தி கொள்வது இல்லை என்பதுதான். காலத்துக்கே சவால் விடும் அந்த கடுமையான உழைப்பை, ஆமாம், அந்த உழைப்பாளியின் உழைப்பை நாட்டு மக்களுக்காக அவர் வந்து காணிக்கையாக அளிக்கிறார். முடிந்து விட்டது. நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் நான் படித்து சொல்கிறேன். ஸோ ஐயா கலாம் அவர்களுடைய கனவு வந்து இளைஞர்களும் வாலிப பெண்களும் இந்த இந்தியாவை வளர்ச்சி நாடாக மாற்ற வேண்டும் என்பது தான். ஸோ அன்பானவர்களே, ஜான் பாஸ்கோ வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தெல்லாம் அது அவன் ஜான் பாஸ்கோ பேசுறது, அதுக்கு என்ன தண்டனையோ அதை அவன் பார்த்துப்பான். மற்றபடி கலாம் அவர்கள் பேசியதை பற்றி கலாம் பேசினார்கள் என்று பிரித்தும், ஜான் பாஸ்கோ பேசினேன் என்று பிரித்தும் சொல்லியிருக்கிறார். இதையும் அதையும் பீயும் சோத்தையும் ஒன்றாகாதீங்க. ஜான் பாஸ்கோ பி, அவர் வந்து கலாம். அதை ரெண்டையும் ஒன்றாக்கி பார்க்காத. அப்படி பார்த்தா பார்த்துட்டு போ. ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ, ரைட்? கடுடா வாட்? சரி, இளைஞர்களே, வாலிப பெண்களே, அவர் உங்களை உங்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். இப்போ அவங்க இறந்துட்டாங்க. இப்போயாவது தயவு செய்து இந்த கோட்டரி பிரியாணி, இந்த கருமம் பிடிச்ச அரசியல்வாதிங்க, அவன் இவன் தண்டசோறு அப்பா ஆத்தா இவங்க திருட்டு பசங்களாக இருந்தால் அடித்து வெளியில் தொட்டி விட்டுட்டு இந்த நாட்டை காப்பாற்று. இந்த நாடு, இந்த உலகம் முக்கியம், அப்பா ஆத்தா முக்கியம் இல்லை. நாடு உலகமும் தேசம்னு நீ போகும்போது தேசம்தான் முக்கியம், நாடு தான் முக்கியம், உலகம் தான் முக்கியம். திருட்டுத்தனம் பண்ண, அயோக்கியத்தனம் பண்ண அரசியல்வாதியோ அப்பனோ ஆத்தாளோ புருஷனோ பிள்ளைகளோ அல்ல. ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இன்று அவருடைய நினைவு நாள். முடிந்தால் எல்லாரும் அவரை நினைத்து கொள்ளுங்கள். ஆமாம், இறைவனிடத்தில் இருக்கும். அவர் வந்து ரெஸ்ட் இன் பீஸ். அவர் அமைதியாக அங்கே எவ்வளோ அந்த அற்புதமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட ஜாலியாக இருக்கட்டும். நான் ஒரு செகண்ட் அவருக்காக அமைதி காட்டுறது, ஒரு செகண்ட் தான், அதுக்கு மேலெல்லாம் இல்லை. ஓகே, தேங்க்யூ கலாம் ஐயா. ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். அமைதியோடு, அமைதியாக இறை அடியில் நிம்மதியாக இருங்க. உங்கள் ஆத்மா எப்பயோ சாந்தியாக அடைஞ்சு போச்சு. தேங்க்யூ.